அபிஷேகம் என்றால் என்ன? ஆவிக்குரிய அபிஷேக கூட்டம். அபிஷேகம் 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 பெற்றீர்களா? இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்றீங்க? கேட்குறீங்க. அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் மாசா. அப்படி மாசா அப்படின்னா ஊற்றுதல், தலையிலிருந்து ஊற்றுதல் அப்படின்னு அர்த்தம். பால் ஊத்துனா பால் அபிஷேகம், தேன் ஊத்துனா தேன் அபிஷேகம், தண்ணி ஊத்துனா தண்ணி அபிஷேகம், எண்ணெய் ஊத்துனா எண்ணெய் அபிஷேகம், ஆவியை ஊத்திட்டாருன்னா ஆவியின் அபிஷேகம். அதுதாங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகத்தை தேவனை தவிர ஒரு மனிதனும் கொடுக்க முடியாது. பனானா வாழைப்பழ அபிஷேகம் இணைஞ்சிடலாம், கொடுத்துடலாம். பஞ்சாமிர்த அபிஷேகம் இணைஞ்சிடலாம், கொடுத்துடலாம். ஆனா ஆவியின் அபிஷேகத்தை ஆவியை கொடுக்கிற தேவன் தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் மட்டும் என்ன செய்யாது? கிடைக்காது. அதுல ஆவியில ஒரு வெறுமை இருக்கும். ஆவியோட பாகங்கள் என்ன? மனசாட்சி, உள்ளுணர்வு, ஐக்கியம். அப்ப இந்த ஆவியில இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் விசுவாசித்ததினாலே ஐக்கியம் என்ற பகுதி என்ன ஆயிடுச்சு? உயிரோட வந்துருச்சு. அதுல யார் தங்குறா? பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறார். அப்படி தங்குனாரு அப்படின்னு நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா, நம்மளுடைய ஆன்மா அப்போ ஒரு மனிதனுடைய 3 பாகங்கள் இது: ஆவி, ஆன்மா, சரீரம். அப்போ இந்த ஆன்மா எதை நோக்கி சார்ந்து இருக்குது? சரீரத்தை நோக்கி சார்ந்து இருக்கும் பொழுது ஆவியிலே வந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கண்டுகொள்வதே இல்லை. தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனா பேசிக்கொண்டிருக்கிறது ஏன் தெரியல அப்படின்னா, உங்க ஆன்மா சரீரத்தோட என்ன செய்யுது? திரும்பி இருக்குது. சரீரத்தோட என்ன செய்யுது? பயணிக்குது. ஏன்னா ஆன்மா இல்லாம ஆவி சரீரத்தை என்ன செய்ய முடியாது? தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா ஆதியாகமம் 2:7 ஒரு பொம்மை செஞ்சார் சாமி. பொம்மை செஞ்சாரா? செஞ்ச உடனே என்ன பண்ணாரு? ஊதுனாரா? ஸோ பொம்மைங்கிறது பாடி, அவர் வாயிலிருந்து வர்றதுங்கிறது ஆவி. இது ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது உருவானதுதான் எது? ஜீவாத்மா, ஆத்துமா. கனெக்டர். ஆத்மா எது? கனெக்டர். அது ஆவிக்குரிய ரீதியாக இருந்தாலும், ஆவிக்குரிய நேச்சராக இருந்தாலும், அது சரீரத்தையும் ஆவியையும் தொடர்பு படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனாலே ஆன்மா சரீரத்தோடு சேர்ந்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க ஆவியில தேவன் செய்யறது உங்களுக்கு விளங்காது. ஆனா நீங்களா உங்க ஆன்மா இருக்குல்ல, உங்க பாடியோட நிகழ்வை வச்சு நீங்களா என்ன பண்ணுவீங்க? லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? லோன்லியா ஃபீல் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு என்ன? தனிமையாக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன வராது அப்படின்னா, கரேஜ் என்ன செய்யாது? வராது. கரேஜ் வரலைன்னா உங்க வாயிலிருந்து என்ன வரும் அப்படின்னா, எல்லாத்தையும் சாமி தலை மேல போடுவீங்க. யூ வில் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க செஞ்சதுக்கெல்லாம் யாரையும் சேர்த்துக்கிடுவீங்க? சாமியை சேர்த்துக்கிடுவீங்க. இது நான் செய்துட்டேன், இது என் மூலமா தேவன் செய்தார் அப்படின்னு ஏன் உங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. இப்போ ஒரு மனிதனுக்கு அபிஷேகத்தை கொடுக்கணும். தேவன் 2 வழியில என்ன செய்வார்? அபிஷேகத்தை கொடுப்பாரு. என்னென்ன வழி? ஒன்று, நேரடியாக தேவன் என்ன செய்வார்? கொடுப்பார். இன்னொன்று, அபிஷேகம் பெற்ற மனிதன் மூலமாக கொடுப்பார். அபிஷேகம் பெற்ற மனிதன் மூலமாக கொடுப்பார். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு பொசஸ் பண்ணிட்டான். ஒரு மனிதனை பிசாசு பிடிக்கும்போது அப்படின்னா புரியும். பொசஸை விட பிசாசு பிடிச்சிருச்சு. அப்போ அந்த மனுஷன்
பாடிக்குள்ள இருந்து ஆன்மா வழியா என்ன செய்யும் அந்த பிசாசு வேலை செய்யும். அந்த பிசாசு எங்க போக முடியாது? ஆவிக்கு போக முடியும். ஆவிக்குள்ள போக முடியாது. போக முடியாது. அப்ப அது எதுல இருந்து வேலை செய்யும்? பாடியில இருந்து வேலை செய்யும். இப்போ இந்த ஆன்மாவுக்கும் இந்த ஆவிக்கும் சரியான தொடர்பு இல்லைங்கிறத அந்த பிசாசு கண்டுபிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆவிக்கும் ஆன்மாவுக்கும் நடுவில் வந்து அந்த பேய் நின்றுக்கிடும். அங்கிருந்து ஆவி சொல்றது உங்களுக்கு கேட்காது, இந்த பேய் சொல்றது உங்களுக்கு என்ன செய்யும்? கேட்கும். அந்த பேய் சொல்லும், நீ தனியா இருக்கிற. ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சதா காலங்களிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆனா அந்த பிசாசு இப்ப நடுவில் இருக்குல்ல, கிராஸ் டாக்கு, அங்க பேசுறது உங்க ஆன்மா கேட்காது, இது பேசுறது உங்க ஆன்மாக்கு கேட்கும். அது என்ன செய்யும்? நீ தனியா இருக்கிற, நீ விழுந்துருவ, நீ நாசமா போயிருவ, உனக்கு ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது. இப்போ இதை கேட்ட உடனே இதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. இதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவீங்க? ஒரு அழுகையின் மூலமாக, ஒரு ஜபத்தின் மூலமாக. நீங்க மறந்துடுவீங்க, எது நான் இயேசுவின் பிள்ளைங்கிறத மறந்துடுவீங்க. எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத மறந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆன்மால அது ஃபீல் எங்க இருக்குது? ஃபீல் எங்க இருக்குது? ஆன்மால இருக்கு. உணர்ச்சி எங்க இருக்குது? ஆன்மால இருக்கு. இப்போ ஆன்மாவுக்கும் ஆவிக்கும் கனெக்ஷன் என்ன இருக்குது? கட்டா இருக்குது. அதனால உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ண முடியாது? அபிஷேகம் இருக்குது, ஆண்டவர் உள்ள இருக்கிறாங்கிறத நீங்க என்ன செய்ய முடியாது? ஃபீல் பண்ண முடியாது. அங்கிருந்து கமாண்ட் வர்றத உங்களால என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. இப்போ இந்த ஆவிக்கும் ஆன்மாவுக்கும் நடுவில் இன்னொரு ஆவி இருக்குது. அவனை தான் என்ன செய்யறோம்? டீமன் பொசஸ்ட் ஃபெல்லோங்கிறோம். டீமன் பொசஸ்ட் ஃபெல்லோ. இப்போ இந்த ஆளை எப்படி விடுவிக்கிறது? அந்த ஆவிக்கு கனெக்டிவிட்டி இருந்தா அந்த ஆவியே அவனை என்ன செஞ்சிடும்? விடுவிச்சிரும். இப்போ நடுவில் நிக்குது, நிக்குது. ஓ, இன்னொரு அபிஷேகம் பெற்ற மனிதன் அந்த மனிதனின் ஆவியோடு சேர்ந்து கொண்டால், இப்போ அவன் ஆவி பிளஸ் இன்னொரு மனிதனோட ஆவி பிளஸ் பரிசுத்த ஆவி, இப்போ 3 ஆவி சேர்ந்துருச்சு. அப்போ ஸ்ட்ரென்த் என்ன ஆயிடுச்சு? அவனை என்ன பண்ணிடுவாங்க? தட் இஸ் த டெலிவரன்ஸ். அனாயிண்டிங் மேக்கிங் யூ டெலிவரன்ஸ் அண்ட் ஆல்சோ அதர்ஸ் டெலிவரன்ஸ். அடுத்தவங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? டெலிவரன்ஸு பண்ணுவீங்க. எப்படி பண்ணுவீங்க? உங்க ஆவியும் அவங்க ஆவி பரிசுத்த ஆவி 3 ஆவி சேரும்போது அந்த ஆவி ஸ்ட்ரென்த் கூடுது. நீங்கள் கைகளை வைக்கும் போது அதை என்ன செய்வீர்கள்? உணர்வீர்கள். இப்போ இந்த ஆவிக்கு நடுவில், ஆவிக்கு ஆத்மாவுக்கு நடுவில் அசுத்தாவி வரல. அசுத்தாவி பாடியில வந்துருச்சு. பாடியில வந்துருச்சுன்னா பாடியை கண்ட்ரோல் வச்சிருக்கு. அத நீங்களே ஜெபம் பண்ணி இணைஞ்சிடலாம், புரட்டி விட்டுடலாம். அல்லேலூயா. நீங்களே வேதம் வாசிச்சு இணைஞ்சிடலாம், விரட்டிடலாம். இந்த பாடியில உங்களுக்கு ஆவி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆசை வராது? ஜெபம் பண்ற ஆசை வராது. எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் என்ன செய்வீங்க? கேட்பீங்க. அடையாளத்தை கேட்பீங்க. ஏன்னா பார்த்து தான் என்ன செய்யணும்? நடக்கணும். என்ன பார்த்து எதையாவது கண்ணில் காட்டினாதான் உங்களுக்கு என்ன வரும்? சாமி கும்பிடணுங்கிற எண்ணமே வரும். அதனால தரிசித்து நடப்பீர்கள். ஏன்? உங்க பாடி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டிமான். இப்போ பாடிக்கு உள்ள இல்லாம பாடிக்கு வெளியே இருந்தும் உங்களை என்ன செய்யும்? பண்ணும். இதெல்லாம் அறிஞ்சுதான் இயேசுநாதர் இயேசு என் ரட்சகர் என்று நீங்கள் விசுவாசத்த உடனே உங்களோட ஆவிக்குள்ள வந்து, உங்க சரீரத்துக்குள்ள வந்து அவர் என்ன செய்கிறார்? தங்குகிறார். அப்படி அவர் ஒரு தங்கல் போடுறார்ல, அதுக்கு பேர் தான் அபிஷேகம். கிரேக்கத்திலே கிறிஷி. கிரேக்கத்தில் என்ன பேரு? கிறிஷி, கிறிஸ்ட், கிறிஷி, கிறிஸ்டோஸ். இதெல்லாம் என்னது?
அபிஷேகத்துக்கான வார்த்தை. அது என்னது? பூசுதல். அது என்னது? பூசுதல். ஒன்று ஊத்துறது, அது எபிரேய பாஷை. கிரேக்க பாஷை என்னது? பூசுறது. பூசுறது. மேலே ஃபுல்லாக என்னஞ்சிருவாரு? பூசி பூசி வச்சிருவாரு. இப்போ நான் உள்ளுக்குள்ள ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன், அந்த ட்ரெஸ் தெரியுதா? தெரியல. ஏன் தெரியல? மேலே ஒரு அங்கி இருக்குது. அதே மாதிரி இந்த அபிஷேகம் மேலே பூசின உடனே பிசாசுக்கு உங்களை தெரியாது, இயேசுன்னு பார்த்து என்ன செய்யும்? ஓடிரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கும், உங்களை பார்க்காது. இயேசுவுக்கு இந்த பூமியில் இருக்கும்போது ரெப்ரசன்டேஷனே கிடையாது. ஆனா இப்போ இயேசுவுக்கு ரெப்ரசன்டேஷன் யார் தெரியுமா? நீங்களும் நான். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை எந்த ஆவியானவர் உயிரோடு கூட எழுப்பினாரோ அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லலை, எபேசு திருச்சபைக்கு பவுலையா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அந்த எபேசு திருச்சபைக்காக ஜெபம் பண்ணும்போது எபேசு திருச்சபைக்கு என்ன தெரியல அப்படின்னா, இயேசுக்குள்ள வந்த பரிசுத்த ஆவியானவர் 2000 கிலோ, எனக்குள்ள வந்த பரிசுத்த ஆவியானவர் 20 கிலோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் பவுலையா என்ன ஜெபம் பண்றாரு? இவங்களுக்கு கொஞ்சம் ஆவிக்குரிய கண்களை என்ன செய்யுங்க? திறந்து விடுங்க. இவங்களுக்குள்ள வந்த ஆவியானவரும் 2000 கிலோ தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியேனா கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினவர், கிறிஸ்து மேல இருந்து நிறைய அற்புத அடையாளங்களை செய்தவர், என்ன வல்லமையோட இருந்தாரோ அதே வல்லமை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது. விசுவாசிக்கிறவர்கள் யாரு? இப்ப விசுவாசிக்கிறவங்க யாரு? நம்ம விசுவாசிக்கிறோம்ல. அன்னைக்கு எபேசு சர்ச், இன்னைக்கு நாம விசுவாசிக்கிறோம்ல. நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். என்னன்னா, ஆவில 2000 கிலோ பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. மனக்கண்ணு அதை என்ன செய்யல? பார்க்கல. மனக்கண்ணு எதை பார்க்குது? சரீரத்தை பார்க்குது. மனக்கண்ணு எதை பார்க்குது? சூழ்நிலைய பார்க்குது. ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவேன் என்று ஒருபோதும் உங்களுக்கு வாக்கு அளிக்கவில்லை. உங்கள் மனதை மறுரூபமாக்குவேன் என்று வாக்களித்தார். உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்னார். சொல்லிட்டு சொன்னாரு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா இவர் உலகத்தில் இருக்கும்போது யோவான் 5:19 படி இவர் யாரையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு? பிதாவையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. பாருங்க மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்காரு பாருங்க. அவருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனும் கிடையாதா? அவர் தன்னந்தனியா என்ன செய்யப்பட்டார்? பூமிக்கு பூலோகத்திலிருந்து பூமிக்கு இணைஞ்சிட்டாரு. தூதர் கூட்டம் இல்லை, எதுவும் இல்லை, சாட்சாத் மனுஷனா வந்துட்டாரு. வந்து பார்த்தா இங்க எல்லாமே ஒரே வயலன்ஸ். இவரோ அன்பு கொள்கை கொண்டவர், இங்க இருக்கிறவனோ வன்முறை கொள்கையை கொண்டவன். இவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அடுத்து என்ன செய்யணும்னா, இவர் மனசை எங்க திருப்புறாரு? பிதாவை நோக்கி திருப்பினார். அவர் செய்கிறதாக காண்கிறது எதுவோ அதையே குமாரனும் செய்தார், தாமாக எதையும் செய்யவில்லை. அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை இயக்குகிறவர். அவரை நீங்க ஒரு மனுஷனா பாவிச்சு உள்ள என்ன நடக்குது, உள்ள என்ன தோணுது அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எழுதி இல்லை சிந்திக்கவாது என்ன செய்யணும். பெற்ற அபிஷேகத்தை முக்கியப்படுத்துவீர்கள் என்றால் நீங்க சரீரத்தில் இருக்கிறோமா
சரீரத்தை விட்டு போயிட்டோமா அப்படின்னா அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸில் இருந்திருக்காங்க? அப்பப்ப சரீரத்தை விட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்திருக்காங்க. நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கிடைக்கல, இனிமே தான் கிடைக்கும். ஆமென். அப்போ தலையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க எல்லாரும். ஏன்னா உங்கள் பாடியை நீங்கள் இங்கே போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு ஆளை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அந்த ஆள் சொல்லுவார், இப்போ தான் கலா சிஸ்டர் வந்தாங்க ஜெபிச்சுட்டு போனாங்கன்னுவார். அவங்க வீட்டுக்காரர் சொல்லுவார், கலா எங்கே இருக்கிறா, நான் பார்த்தேன்னுவார். இங்கே வந்து ஜெபம் பண்ணுச்சு. என்ன கலர் சேலைன்னு கேட்பாரு. ப்ளூ கலர் சேலைன்னு. இல்லை, ப்ளூ கலர் சேலை கட்டி இங்கே தான். கடைசி 2 பேருக்கு என்ன வரும்? சண்டை. இந்த அம்மா சொல்லும், நான் போன மாதிரி இருந்துச்சு, ஆனா நான் சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்தில் இல்லைன்னு தெரியல. இதுதான் பவுல் என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 12:1-8 வசனம் வாசிச்சீங்கன்னா அவர் அங்க சொல்லுவார், அவர் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்தில் இல்லையோ தெரியல, ஆனா அவர் எங்க போயிட்டாராம்? 3ஆம் வானத்துக்கு போயிட்டாரு. 12:1 மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். பாருங்க, தேவன் அறிவார். பாருங்க, சரீரத்தை விட்டு வெளியே போயிட்டு உள்ள வர்றது அவங்களுக்கு சாதாரணமா இருந்துச்சு. இப்ப நமக்கு சரீரத்துக்குள்ள வந்த ஆவியானவரே இருக்காரா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. இது தெரிஞ்சாதான் அது போக முடியும், இது தெரிஞ்சாதான் அது போக முடியும். இப்ப நமக்கெல்லாம் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, நம்ம ரெப்ரசன்டேஷனாக பரலோகத்திலே ஒரு சரீரம் இணைஞ்சிருக்கு, உட்கார்ந்துருக்குது. அந்த சரீரத்துக்கு பேர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவருடைய சரீரத்தின் உறுப்புகளாக நாம எங்க இருக்கிறோம்? இங்க இருக்கிறோம். ஸோ பூலோகத்துக்கும் மேலோகத்துக்கும் கனெக்டிவிட்டி எது தெரியுமா? தட் இஸ் சர்ச். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கூடுகிற இடம் வானத்தின் வாசல். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ உங்க அபிஷேகம் எங்க இருக்குது? அப்ப நீங்க என்ன செய்யணும்? டெய்லி உட்கார்ந்து படன்னு ஜெபம் பண்றதை இப்ப எல்லாம் செய்யறாங்க. உட்காந்து என்ன செய்யறதில்ல, உள்ள என்ன நடக்குன்னு பாக்குறது இல்ல. வந்தவர் உள்ள என்ன உருட்டிக்கிட்டு இருக்காரு? தட்டுப்புட்டு சாமான உள்ள இணைஞ்சிட்டு இருக்காரா, உருட்டிக்கிட்டு இருக்காரா, இல்ல சும்மா இருக்கிறாரா, இல்ல சமைக்கிறாரா, இல்ல குளிக்கிறாரா அப்படின்னு சிந்தனையே இல்ல. வெளியவே பாக்குறது. வெளியே பார்த்தா காணல் நீருக்கு நாய் ஓடும்ல, அந்த வாழ்க்கை. எதுவுமே சரியாகாது. நீங்க உள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாமே சரியாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பேர் தான் விசுவாசித்து நடக்கிறது. விசுவாசம் வெளியே இல்லை. வந்த இயேசு உள்ளே இருக்கிறார். அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற பரிசு உள்ளே இருக்குது. அவரை நாம் உற்று நோக்கும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் வரும். என்ன தைரியம் தெரியுமா? படைச்சவரே என்னை பாதுகாக்கிறதுக்கு உள்ள வந்து இருக்கிறாரு. ஜான் போனான்னு மூலம் போனான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்போ ஒரு முடி போனாலும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஐயோ முடியலாம் போகுது. என்ன காரணம்? உள்ள வந்தவரை நம்ம மதிக்கவே இல்ல. We are not trusting the Holy Spirit. We are not trusting the anointing. நீங்கள் ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனா என்னதை மட்டும் பிலீவ் பண்ண மாட்டேங்கிறான். ஆவியை மட்டும் பிலீவ் பண்ண மாட்டேங்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றாலே, நீங்கள் கிறிஸ்துவிடம் வந்து விட்டீர்கள் என்றாலே, கிறிஸ்து தம்மிடம் வருகிற எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆமென். டைரக்ட்.
காஸ்பலை நீங்க கேட்கும்போது, சுவிசேஷத்தை நீங்கள் கேட்கும் பொழுது, அந்த சுவிசேஷத்தை இவர் என்னுடைய பாடுகளுக்காக மரித்தார், என்னுடைய சாபத்தையும் பாவத்தையும் போக்குவதற்காக இவர் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழும்பினார். அதனால எனக்கு பேரு நீதிமான். அதுக்கப்புறம் நான் நம்பினதுக்கு அப்புறம் நான் எத்தனை தடவை விழுந்தாலும் நான் என்ன செய்வேன்? எழும்புவேன். இயேசு கிறிஸ்துவை கொள்வதற்கு முன்பாக நான் செய்வது எல்லாம் பாவம் என்ற பெயரிலே எழுதப்படும். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிட்ட பிறகு, நான் செய்கிற வேலையெல்லாம் மிஸ்டேக், தவறுதல் என்று பெயரில எழுதப்படும் என்கிற புரிதல் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் யாரை பார்ப்பீங்க? பரிசுத்த ஆவியானவரை பார்ப்பீங்க. அபிஷேகம்னா என்னன்னு என்ன செய்யும்? தெரியும், விளங்கும். அபிஷேகம் உங்களை நடத்துறது தெரியும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா? தெரியாது. அபிஷேகம் பெற்றதுன்னா அந்நிய பாஷை பேசுறதுன்னு நினைக்கிறீங்க. அபிஷேகம் என்பது தேவனாலே நீங்கள் முத்திரையிடப்பட்டவர்கள். ஃபர்ஸ்ட் சீல், ரெண்டாவது ஒரு கேரண்டி கார்டு. ரெண்டாவது கேரண்டி கார்டு. எப்பா நீ பரலோகம் பூலோகத்துக்கு ஒரு நற்செய்தி சொல்லிச்சு. மரண தண்டனை பெற்ற மானிடர்களே, அஞ்ச வேண்டாம், என்னுடைய ஒரே பேரான குமாரனை மரண தண்டனைக்கு உட்படுத்தி உங்களை மரண தண்டனையிலிருந்து விடுவித்து விட்டேன். இந்த மரணத்தை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்னுடைய மரண தண்டனைக்கு ஈடாக, பதிலீடாக இது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த உயிர் தெழுதல் நான் உயிரோடு கூட எழும்பி நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக இது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நம்பும் பொழுது, முதலாவது பரலோகம் உங்களுக்கு ஒரு சீல் என்ன செய்யுது? அது என்ன சீலு? பரிசுத்த ஆவியானவர் என்கிற முத்திரை. அதுக்கப்புறம் இயேசுநாதர் என்னைய பார்க்கவே இல்லை, நான் பிறக்கும் போது நீ பிறக்கவே இல்லை, நான் அனுப்பிவிட்ட ஆள் சொல்லி நீ நம்பிட்டியா? வா வா அப்படின்னு ஒரு நாள் என்ன செய்வாரு? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை கொடுப்பாரு. இது ரெண்டாவது நிகழ்வு. நீங்க அது வரைக்கும் இயேசுகிட்ட ஓடி ஓடி வருவீங்க. அவர் உங்களை வெறுங்கையா அனுப்ப மாட்டார். வெறுங்கையா அனுப்ப மாட்டாரு. God always not meeting your needs. உங்கள் தேவையை அவர் சந்திப்பவர் மட்டும் இல்லை, அவர் உங்கள் தேவைக்கான சோர்ஸ், உங்க தேவைக்கான சோர்ஸ் அதை கொடுப்பார். அப்பதான் நீங்க அபிஷேகம் பெற்றவர்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அபிஷேகம் பெறாதிருக்கும் பொழுது பிச்சைக்காரர்கள், தேவனுடைய பிள்ளை அல்ல. நீங்கள் வெளியிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? தாயே பொத்துன்னு ரேஷன் விழும். சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே. என்னது? சோறு வந்துருச்சு. நீங்க அனாயிட்டிங் பட்டுட்டீங்கன்னா அதிகாரம் கொடுப்பார், ஆளுக கொடுப்பார், வல்லமை கொடுப்பார். ரேஷன் ரோசம் இல்லைன்னு கேட்பார். மகனுக்கு நிலத்தை கொடுப்பாங்க, பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. மகனுக்கு என் மகன் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுப்பாங்க, பிச்சைக்காரனுக்கு அதிகாரம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அபிஷேகம் முத்திரை என்பது உங்களை பிள்ளை என்கிற தளத்திற்கு என்ன செய்கிறது? உயர்த்துகிறது. உங்க ஃபீல் அப்படி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தேவைக்கான சோர்ஸ் ஃபாதர் காட். ஃபாதர் அப்படின்னா யாரு? சோர்ஸ். எதுக்கு அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறீங்க? அம்மாட்ட என்ன கிடையாது? விதை கிடையாது, நோ சீடு.
ஒன்லி பேகு. சீடு எங்க இருந்து போனா? அப்பாட்ட இருந்து வரும். அதனாலதான் அன்னை மரியாதை என்ன கேட்டாங்க, ஐயா நீ சொல்றதெல்லாம் சரிதான், நமக்கு இன்னும் கல்யாணமே என்ன செய்யல, ஆகல, புருஷனை அறியேன். எப்படி இது நடக்கும்? புருஷன் மேல இருந்து வருவார், உன் மேல வந்து என்ன செய்வாராம், நிழல் இடுவார். அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. You are anointed now. ஆனா நீங்க அதுக்கப்புறம் எதான் எதிர்பார்க்குறீங்க? நீடு. என்னது? நீட். வந்து என்ன கேட்குறீங்க? ஏதாவது தேவைகளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நீங்க யாரு? நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரு? பிச்சைக்காரனுக்கு யாராவது ஏசி போட்டு வைப்பாங்களா? உங்களெல்லாம் ஏன் கொண்டு வந்து இங்க வந்து வச்சிருக்கிறாரு? நீங்களாம் யாரு? இந்த கோயில்பட்டியில கனமான ஆளு. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கறாரு? பிள்ளையா பார்க்கறாரு. நீங்க எப்படி வரீங்க? ஆண்டவரே பி இல்லை இல்லை ஆண்டவரே பீச்சை பீச்சை ஆண்டவரே. If you know the value of anointing, what happened into your life? நீங்க லைஃப்ல நடக்கிறத தேவனோட என்ன செய்யப்படுறது இல்ல, கோரிலேட் பண்ணிய பார்க்கறது இல்ல. வந்தீங்க, யாரோ சொன்னாங்க, சொன்ன உடனே அப்படியா அந்த இயேசுவை தான் நானும் வந்து என்ன செய்யறேன் பார்க்கறேனே. நீங்க ஆண்டவர் இயேசு பார்த்தாரு, யாரு உனக்கு சொன்னா? அவளா? அவன் சொல்லி நீ நம்பிட்டியா? ஆமா ஆண்டவரே. ஏய் கேப்ரியல் இங்க வா, நீ சொல்லி யோ சகரியா நம்பல, நீ சொல்லி மரியாளும் நம்பல. ஆனா பாரு இந்த புள்ள சொல்லி இந்த புள்ள நம்பி எங்க வந்திருக்கு. அப்ப என்ன செய்யணும்? பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை கொடுத்துடலாம். உங்க மனசு எங்க இருக்குது? பாடியை பார்த்துக்கிட்டே இருக்குது. முடி கொட்டுதா? மூஞ்சில தோல் சுருக்கம் வருதா? இன்னும் கிளவியா இருக்கனா குமரியா தான் இருக்கனா? நான் போகும்போது ஒரு 4 பேர் என்னை என்ன செய்றாங்களா, நான் கட்டுற சேலையை பத்தி ஒரு 4 பொம்பளை அக்கா எங்க வாங்கினீன்னு கேட்கறாங்களா? அப்ப இப்ப ஆன்மா எங்க தான் மாறி இருக்குது? அதெல்லாம் செய்யுங்க, நல்லது, தப்பு இல்ல. இதையும் செய்யுங்க, ஆவியையும் பார்க்கணும்ல. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எப்படி வரும்? மனசு பார்க்கவே இல்லை, வாயிலிருந்து புலம்பல் தான் வரும், ஆவி பொங்காது. பரிசுத்த ஆவியானவர் பொங்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். உங்களை சுத்தி அசுத்தாவி அப்படி வட்டம் போடுதுன்னு வச்சுக்கோங்க. அசுத்தாவி வட்டம் போடுது, உடனே என்ன பண்ணுவார்? அபிஷேகம் என்ன பண்ணும்? உங்களை அப்படியே என்ன செய்யும்? உங்களை விரிவாக்கும். இப்படி சுத்தி வட்டம் போட்டிருக்கோம். உங்க சைஸ், ஹிப் சைஸு 42 402 மாறிடும். இப்ப சுத்தி உள்ள பிசாசு என்னஞ்சிரும்? சரின்னு சொல்லி பிசாஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டம் போட்டு, மாநில லெவல்ல கூட்டம் போட்டு, இந்த கோவில்பட்டியில ஒரு சின்னதா ஒரு சர்ச் இருக்குது. அது எது பக்கத்துல இருக்குது? இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருந்து நமக்கு கஞ்சா விற்க விட மாட்டேங்குது, அந்த வேலை பார்க்க விட மாட்டேங்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாவே இருக்குது. நானும் அங்க ஒரு வயலும் போகக்கூடாதுன்னு எல்லா வேலையும் தடுத்து போதகர்களை வச்சே தடுத்து பார்த்தேன். அங்க போற விசுவாசிகளை வச்சே என்ன பண்ணேன்? தடுத்து பார்த்தேன். ஆனாலும் அந்த பையன் அடங்க மாட்டேங்கிறான். அங்க போற விசுவாசிகளும் ஒரு மாதிரி நம்மளுக்கு விரோதமாக இணைஞ்சிடறான். திருப்பி வர சரி போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வா அனுப்புனா, இவன் என்ன சொல்றான்? கைய வைங்கிறான், நம்மள வரட சொல்றான் தலைவரை அப்படின்னு சொல்லி மீட்டிங் போட்ட உடனே அது என்ன சொல்லுது? ரைட், எத்தனை பேர் இருக்காங்க? வேறும் ஒரு 20 பேர் தான் வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு 20 பேருக்கும் ஒரு நுகத்தை போய் என்ன செய்ய மாட்டு, எல்லாரும் கழுத்தை அளந்துட்டு வாடானோன்னா பிசாசு இங்கே வந்து உங்கள் கழுத்தில் என்ன செய்வான்? அளந்துருவான்.
அளந்து விட்டு, ஐயா 18 இன்ச்சு இருக்கு, ஓகே 18 இன்ச்சில் நுகத்தை செய்டா, ஒரு 20 நுகம் செய், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களா? நுகத்தை மாட்டாது. என்னன்னா நீங்க 30 இன்ச்சுக்கு உங்க கழுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியா அந்த கழுத்து? ஒரு வாரம் ஃபுல்லா தொண்டை கிளிய பாடி இருக்குது அந்த பொம்பளை. அதனால தொண்டை என்னஞ்சிருச்சே. போன உடனே பிசாசு அவனே அடிப்பான். அறிவு இருக்கா? எனக்கு இதான் வேலையா? ஊர் எத்தனை ஊர் இருக்கு, ஒரு சின்ன ஒரு 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 பட்டியல, அதுவும் ஒரு சின்ன ஒரு 2000 பேரை பார்க்கறதா 20 பேரை. தட் இஸ் அனாயிட்டிங் டிஸ்டர்ப் த டார்க்னஸ் கிங்டம். You will become danger to the devil kingdom. Hallelujah. Hallelujah. அதனாலதான் இயேசு சொன்னார், மத்தேயு 12:28 சொன்னார். என்ன சொன்னாரு? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்கிறதே. அப்ப நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற இல்ல மனிதனுக்கு வெளியே இருக்கிற, மனிதனுக்குள்ளே இருக்கிற பேய நீங்க விரட்டுறதுக்கு 2 வழி. ஒண்ணு அப்படியா, இப்ப இவளுக்கு என்ன வந்துருச்சு? கோவ பேய். இந்த பேய விரட்டணும். இப்ப நான் என்ன பண்றேன்? எனக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது, ஒரு அபிஷேகம் இருக்குது. அப்போ இவளுக்குள்ள இருக்கிற அந்த கோவ பிசாச நான் என்ன செய்யணும்? விரட்டணும். உள்ள இருக்குது. நான் இப்ப என்ன செய்யறேன்? இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் ரத்தத்துல, right now I release the resurrection power of the Holy Ghost upon you. Get out from this body in the name of Jesus, by the blood of Jesus. Amen. இப்ப என்ன ஆயிடுச்சு? இதுக்கு ஒரு கட்டளை கொடுத்தோம். நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க, ஆனா பேய் கீழ்ப்படிஞ்சிரும். நீங்க சொல் பேச்சு கேட்க மாட்டீங்க. அது என்ன அவர் சொல்றது? என்ன இப்படி செஞ்ச அண்ணன் அடிமையா? அதுக்கப்புறம் நீங்களாச்சு ஆவியானவராச்சு அவர் உங்களை குத்தி குத்தி குடஞ்சி கூட்டு வருவாரு. அதுக்கு நாம் பொறுப்புதாரி இல்ல. இப்ப ஒரு இடத்துல இல்ல, இந்த இடமே, இந்த கோவில்பட்டி பட்டணமே எதுல, எந்த அட்மாஸ்பியர்ல இருக்குது? டிமோனிக் அட்மாஸ்பியர்ல இருக்குது. அது என்ன செய்யறது? ஜியோகிராபிக்கல் ரிலீவ் வேணும்னா ஆங்காங்கே இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பேசப்பட வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல நாமளே பேசுறது இல்லையே, பிறங்க அவர் ஆட்சிக்கு வர வீட்டுல நாமளே என்ன செய்யறது இல்ல, பேசுறது இல்ல. ஆண்டு வா பிரசன்னமாகி. டேய், நான் பிரசன்னமாகிறதுக்கான அட்மாஸ்பியரே எங்கடா பிரசன்னமாக? இப்ப கொஞ்ச நேரத்துல பாடுவோம், ஜனங்கள்லாம் வெளிச்சிட்டாங்க, பாவிக்குரிய கண் திறந்துருச்சு, இனிமே எல்லாரும் இணைஞ்சிருவாங்க, அவங்கவுங்க வீட்டுல பாடிடுவாங்க, பிரசன்னம் ஆயிருங்க. ஜீவனோதி உயிர்ப்பேயோ காட்டும் தாசர் மீதில். எங்கடா இவங்க ஆசை காட்டுறாங்க? வெறுப்பு தான் காட்டுறாங்க. ஆசை. ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல ஆசைப்பட்டுச்சு. அந்த பையன் பீச்சுக்கு கூப்பிட்டான். கிரிக்கு மாதிரியா போகும்? இல்ல. சென்ட் அடிக்காம போகுமா? போகாது. இருக்கிறதுலே பெஸ்ட் மேக்கப் போடுமா போடாதா? போடும்ல. ஆமா. ஏன்? ஆசை. அது மாதிரி உங்க ஜெபம் பண்ணும்போது என்ன வரணும்? ஆசை வரணும். நான் யாருன்னே தெரியல, நான் செஞ்ச பாவம், செய்ய போற பாவம், செய்து கொண்டு இருக்கிற பாவம், முக்கால பாவத்திற்கும் தீர்வை உண்டாக்கின மும்மூர்த்தியே வாழ்க வாழ்க அப்படின்னு ஒரு ஆசை வரணும். நீங்க அதை நினைக்க மாட்டீங்க. பிசாசு உங்க மனசை எப்படி திருப்புவான்னா, வீட்டில் கடுகு இல்லை பார், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நீ அந்த உனக்கு ஒரு ஆள் இருக்கானே, உனக்கு வாச்சிருக்கானே அவன், அவனுக்கு பால் வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தான். நீலாம் வாழ்றதுக்கு போல நாக்க பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யலாம்? சாகலாம். Because you never saw your anointing, that is your source for all your needs. You are not seeing
யூ ஆர் சீயிங் யுவர் பாடி ஹேண்ட் ஓவர் டு டெத்து. உங்கள் பாடியை எதுக்குங்க ஒப்பு கொடுத்துருக்காரு? மரணத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதையே பார்க்குறீங்க. உடனே அதை பார்த்த உடனே அப்படியே என்ன செய்யுது? உங்கள் ஆன்மா வைப்ரேட்டு ஆகுது. எவனை பார்த்தாலும் என்ன வருது? கோவம் வருது. கோவக்காரியை ரிலீஸ் பண்ணிட்டான். ஆமாம் திலகம். ஆமாம் இனிமே அவ தங்கப்பெண். ஆமாம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுநாதருக்கு நீ ஸ்பெஷல் வர்ஷிப் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை பார்க்கணுமோ அதை பார்க்கறது இல்ல, எதை பார்க்க கூடாதோ அதையே என்ன செய்யறது? பார்க்கறது. ஏசையா எம்புட்டு பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க. ஒரு முக்காலத்துக்கும் பாவத்துக்கும் நிவாரணம். நான் மூதேவியா சித்தறியக்கூடாது, என் தெருவு என் சொந்தக்காரங்க என்னை மூதேவின்னு சொல்லிடக்கூடாது, என்னை சீதேவின்னு சொல்றதுக்காக ஒரு ஆவியை வேற இணைஞ்சிருக்கீர் உள்ள வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. 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 அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவார் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கு தெரியற மாதிரி பண்ணுவாரு. ஆமென். நீங்க ஆச்சரியங்களா, அவன் என்னடா இது நல்லா தானே இருந்தான். அந்த தைரியம் அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு. சிங்கத்துக்கு யாராவது தைரிய கிளாஸ் எடுத்தாங்களா? இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு தைரிய கிளாஸ் எடுக்க வேணாம். உங்கள் மேலே உள்ள அபிஷேகத்தை மட்டும் பார்க்க வச்சுட்டா அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு வண்டியாக தைரியம் என்ன செய்யும்? வெளியே வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அப்பப்போ எதை மட்டும் என்ன செஞ்சிடுறீங்க? தைரியத்தை மட்டும் விட்டுறீங்க. காரணம் என்ன? நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவர் என்பதை மறந்து விடுகிறீர்கள். ஆமென். உங்களை சுற்றி யாரு இல்லாட்டாலும் நீங்கள் யார் தான்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். உங்க கையில பணம் இல்லாட்டாலும் நீங்க யார் தான்? அபிஷேகம் பண்ணப்பட்டவள் தான். உங்க உடம்புல பலம் இல்லாட்டாலும் நீங்க யார் தான்? அபிஷேகம் பண்ணப்பட்டவள் தான். சவுலை தேவன் தாவீது கையில ஒப்பு கொடுத்து செக் பண்ணார். அபிஷேகத்தை எப்படி மதிக்கிறான்டா இவன் அப்படின்னு பார்க்கறது. இவன் அவர் பாத்ரூம் போய்கிட்டு இருக்கிறார். இவன் பின்னாடி போய் அந்த போர்வையை மட்டும் இணைஞ்சிட்டான். எடுத்துட்டு வந்துட்டு அந்த கால்களுக்கு ஒரு டப்பா வச்சிருந்தாருல, அந்த டப்பா இணைஞ்சிட்டான், எடுத்துட்டு வந்துட்டான். அவர் எப்படி கால் கழுவுனாரோ இல்லை நாங்கெல்லாம் கிராமத்தில் ஒரு கல்லை வச்சு தொடச்சிட்டு வந்துடும், அதை மாதிரி கூட தொடச்சிட்டு வந்திருக்கலாம். தெரியல, அதெல்லாம் பைபிளில் எழுதலை. ஆனால் அப்படி தானே நடந்திருக்கணும். காட்டுக்குள்ள மேட இருந்து காட்டுறான், இன்றைக்கு தேவன் உம்மை என் கையில் கொடுத்தார், ஆனால் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவரை மேலே என் கையை போட லாகாது என்று இதை மட்டும் செய்தேன்னு காட்டுறான். சவுலுக்கு எப்படி இருக்குது? என் மகனேங்கிறான். அவனை அறியாமலே என்ன செய்றான்? அபிஷேகம் உங்களை எதிரியை கூட உறவாளியா மாற்றும். Hallelujah. 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 Focus your anointing, the anointing making your enemy as a friend. ஃப்ரெண்ட் இல்ல, சொந்தக்காரனாவே மாத்திரும். ஆமென். உங்களுக்காக என்னனாலும் செய்ய ஆரம்பிச்சிருவான். ஹalleluya. 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 ஆனா நீங்க அந்த அபிஷேகத்தை பார்க்காது என்ன தேவை, என்ன இருக்குது, மகனாயிட்டடா வாடான்னா எனக்கு பிச்சை எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல வருஷமா நான் என்ன செஞ்சிட்டேன்? பிச்சை எடுத்துட்டேன். ஏன் உள்ள என்ன செய்யல? மாறல. நீங்க வந்துட்டீங்க, உள்ள மாறணும்னு சொல்லி தான் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாரு? பரிசுத்தம். இப்போ உங்களை அந்த அபிஷேகத்தை பார்க்க வைக்கணும், கேட்க வைக்கணும்ல. பார்க்க வைக்கணும். என்ன வைக்கணும்? பார்க்க வைக்கணும். பார்த்துட்டீங்க. உண்மையிலே இயேசுநாதர் யாரு? பரிசுத்த ஆவியினால எனக்கெல்லாம் கொடுத்துட்டாரியா. ஹே, நான் இந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன், ஆனா எனக்கு என்ன கொடுத்துட்டாரு? உலகம் என்னைய தோத்தவன் தோத்தவன் சொல்லுது.
ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிள்ளைன்னு சொல்றாரு. ஏன்? அபிஷேகத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை பிள்ளை என்று சாட்சி கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. நீதிமொழிகள் 28:1 அழகா அந்த வசனம் இருக்கும். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசம், தேவனோடு கனெக்ட் ஆனவனுக்கும் கனெக்ட் ஆகாதவனுக்கும் உள்ள வித்தியாசம், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் அபிஷேகம் பண்ணப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். அபிஷேகம் என்றால் தேவனோடு ஒப்புரப்பாக்கப்பட்டவன், தேவனுடைய ஆவியானவராலே முத்திரையிடப்பட்டவன், தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே வாழுகிறார். தேவனுடைய ஆவியானவர் உள்ளே வாழுவதனால உங்க சரீரத்தை, ஆவிக்குரிய சரீரத்தை அவர் 100 சென்டிமீட்டர் பெருசாக்குவார். எப்ப தெரியுமா? பிசாசு உங்களுக்கு நுகத்தை மாட்டும் போது அவர் என்ன பண்ணிடுவாரு? ஆவிக்குரிய சரீரம் பெருசாகிறத பார்க்க முடியுமா? முடியாது. இந்த வார்த்தையில சொல்றேன், விசுவலா காட்டல. எதுல காட்டுறேன்? வார்த்தையில. நீங்க என்ன ஆவீங்க? எக்ஸ்பாண்டு ஆவீங்க. அது எக்ஸ்பாண்ட் எப்ப ஆகுது? எப்ப அதை நீங்க தூங்கி எந்திப்பீங்க, எல்லாம் கலண்டு போயிருங்க. நல்லா இருக்காடா உடம்பு, நேற்று நைட்டு படாத பாடுபட்ட மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு நான் காலைல எப்படி இருக்குதா? நல்லா இருக்கு. இன்னைக்கு காலையில் என் பையன் சொல்கிறான், என்ன ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்க? ஆடா பாவி, இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவர் என்ன நினைச்சிருக்காரு, அவன் கண்டுபிடிச்சிட்டான். இல்லைன்னா இவர் இப்படியே உட்காந்துருப்பாரு, பைபிளை முறைச்சு இன்னைக்கு ஹாயா. இன்னைக்கு நானும் அப்படிலாம் முயற்சி பண்ணேன். ஆண்டவர் சத்தம் இல்லாமல் படு, நீ அங்கே போ, உனக்கு என்ன பேசணும்னு சொல்லி தருவேன்னு இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு சொல்லி, இன்னைக்கு டைரக்ட் ப்ரீச்சிங் உங்களுக்கு. அல்லேலூயா, ஹalleluya. அவர் கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு. அதை நீங்கள் என்ன செய்யணுமா? வீட்டுக்குள்ளே உங்களுக்கு 10 பவுன் நெக்லஸ் இருக்குது. நீங்கள் பக்கத்து வீட்டு அக்காட்ட கல்யாணத்துக்கு பிச்சை வாங்கி மாட்டிட்டு கழட்டி கழட்டி கொடுக்குறீங்க. ஒரு 10 வருஷம் கழித்து கிளவியான பிறகு அதை பார்க்குறீங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதை மாதிரி ஆயிடக்கூடாது உங்களுக்கு. இப்பவுமே பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஜாய் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்னவே பண்ண முடியாது, இழக்கவே முடியாது. எப்படியாவது இழந்துருவோம். நீங்கள் ஏதாவது ஒரு 4 தியேட்டருக்காக உட்காந்து பாருங்க, உங்களால் என்ன செய்ய முடியாது, இழக்க முடியாது. இஸ் காட் ரிசைடிங் இன் யூ. தப்பாக சொல்லி கொடுத்துட்றாங்க. சினிமாவுக்கு போனால் ஓடிடுங்கிறாங்க. நான் போய் உக்காந்துலாம் பார்த்தேன். சினிமா 3 மணி நேரம் பார்த்துட்டு வந்தேன். இங்கே பார்த்தா 6 மணி நேரம் போட்டு வதக்கி, அத்தாடி ரெகுலர் 1 ஹவர் போதும், இது எதுக்கு வம்பு, அங்க ஒரு 3 மணி நேரம். தாங்காத இடுப்பு கழுத்து. He is favoring God. உங்களுக்குள்ள உங்களை வழி நடத்துவார். அங்கே 3 மணி நேரம் கொடுத்தல, எனக்கு 6 மணி நேரம். எப்பயும் போல 1 மணி நேரம் கொடுக்குறேன். இனிமேல் அந்த பக்கம் என்ன செய்ய மாட்டேன். இல்லடா போ, நீர் அங்க மாத்தினா நீர் என்ன பண்ணுவீர? இது எதுக்கு வம்பு? ஆபகு 2:1-2 வாட்சிங் தி இம்பார்ட்டன்ஸ். நீங்க உங்களே என்ன செய்யணும்? அப்சர்வ். கண்ணாடியில் மட்டும் இப்படி இப்படி என்ன செய்றீங்க? பிளீட் எல்லாம் அப்படி வச்சு இப்படி பார்த்து இப்படி பார்த்து, முடிய கிடியெல்லாம் நல்லா இருக்கா, இப்படி நல்லா இருக்கா, அதெல்லாம் வேணும். இதையும் என்ன செய்யுங்க? பாருங்க. when you are not seeing, observing, you are anointing. நீங்க எப்படி தான் நடப்பீங்க? கல்லை பார்த்தா பயமா இருக்கும், முச்சந்தியில் உடஞ்சி கிடைக்கிற சுரக்காயை பார்த்தா என்ன செய்யும்? விரையில் வந்துடும், வந்துடும். 2 துட்டை உடச்சி போட்டு கொஞ்சம் குங்குமத்தை போட்டால் அவங்களுக்கு குதியாலமே என்னதுங்க, கழிப்பு அதுலேயே உங்களுக்கு பிபி கூடி ஹார்ட் அட்டாக்க. தி அன்னாயிட்டட் ஒன் cannot touch by evil spirit. என்னை தொட்டா அவன் செத்தான். தேவன் கிறிஸ்தவர்களை தொடாதே என்று சொல்லவில்லை, என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தொடாதே என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்தவனை தொடுவான், கிறிஸ்தவனை உபத்திரவம் பண்ணுவான். அது நம்மளுடைய
விசுவாசத்திற்கு டெஸ்ட்டு பாப்டிசம் ஆஃப் சஃபரிங், அது ஒரு ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுத்து விட்டு உங்களை பளிங்கு மாளிகையில் படுக்க வச்சு பால் ஊட்டி தாளாட்டுவார்னு நினைக்காதீங்க. அபிஷேகத்தை கொடுத்துட்டு டகார்னு எங்கே விட்டுருவாரு? வனாந்தரத்தில் விட்டுருவாரு. பேய் முன்னாடி வந்து நிற்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அபிஷேகத்தை நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? காட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. யார்கிட்ட? பரிசுத்தாவி ஞானஸ்தானம் கொடுத்தவர்கிட்டயா? இப்ப பார்க்கணுங்கிறாரு. ஆபகுக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். எப்படி பாப்பானா? கவனித்து பார்ப்பேன். அவர் பேசுவாராம். அப்ப இவர் கேட்கத்தானே வேணும். கவனித்து பார்ப்பேன். யாவையோட எப்படி பேசுறாரு அவன் தீர்க்க தெரிச்சு பாருங்க. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் கூட சாமி எப்படி பேசுறாருன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு 4 பேரை அனுப்புவான் பேய் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே. ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? பார்க்க இங்க ஆபகுக்கு என்ன செய்யறாராம்? கவனிச்சு அறநிலை நிலைத்திருந்துன்னா நீங்க பிள்ளை அப்படிங்கிற எண்ணத்துல என்ன செய்யணும்? பொசிஷன் யுவர் செல்ஃப். கிரிக்கெட் விளையாட போயிட்டு கீப்பர்னு சொல்லிட்டு எங்க போய் எல்லக்கோட்டில் போய் என்ன செய்யக்கூடாது? பிறகு பந்துலாம் எங்க போயிடும்? போர் பவுண்டரியா போயிட்டு இருக்கும். பவுலிங் போட போட அவன் அடிக்காமலே நெஞ்சிருவான், வின் பண்ணிடுவான். நீங்க என்ன செய்யறிய? உங்க அபிஷேகத்தை பார்க்காம பிசாசை நெஞ்சிட்டிய பேட்டிங் ஆடாமலே அவனுக்கு ஜெயிக்க. கீப்பர்னா கீப்பிங் பொசிஷன்ல இருக்கணும். பிள்ளைன்னா பிள்ளைங்கிற கான்சியஸ்ல யாருக்கு ஒத்து போகணும், யாரை எதிர்த்து நிக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம ஆகச்சிறந்த பிச்சைக்காரராக இருக்கிறோம். எவனாவது ரேஷன் அரிசி விதை தருவாரு, நிலம் தருவாரு. நான் என்ன செய்வேன்? விதைச்சி நானும் சாப்பிட்டு உலகத்துக்கு என்ன செய்வேன்? சோறு. அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நானும் பயப்பட மாட்டேன், உலகத்துக்கும் பயமில்லாத தன்மை என்ன செய்வேன்? அதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க அபிஷேகம் குறித்த காலத்துக்குன்னு என்ன செய்யப்பட்டிருக்குதே? அந்த குறித்த காலம் எதுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அந்த குறித்த காலம் அவருக்கு தெரியும். நீங்க இப்ப செய்ய வேண்டியது உங்க அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் அபிஷேகிக்கப்பட்டவன் சொல்லுங்க. நான் அபிஷேகிக்கப்பட்டவள். என்னுடைய அபிஷேகம், என்னுடைய அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்குள் வந்திருக்கிறது, எனக்குள் வந்திருக்கிறது. என்னுடைய நுகத்தை, என்னுடைய நுகத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட, எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமே, அபிஷேகமே உடைத்துவிடும், உடைத்துவிடும். எனக்கு கொடுக்கப்பட்ட, எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், அபிஷேகம் என் தோளின் மேல் இருக்கிற, என் தோளின் மேல் இருக்கிற பாரத்தை, பாரத்தை நீக்கிவிடும், நீக்கிவிடும். எனக்கு கொடுக்கப்பட்ட, எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமே, அபிஷேகமே என்னுடைய முத்திரை, என்னுடைய முத்திரை. எனக்கு கொடுக்கப்பட்ட, எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகமே, அபிஷேகமே என்னுடைய என்னுடைய கேரண்டி, கேரண்டி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தில், இயேசுவின் இரத்தத்தில். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். இப்போ மத்தேயு 3:11 ஏசாயா எதை கொடுக்குறாரு? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை கொடுக்குறாரு. நீங்க இந்த இயேசுகிட்ட வந்தீங்கன்னா உங்களை வெறுமையா அனுப்புறது இல்ல, வெறுமையா அனுப்புறது இல்ல. இன்னைக்கு தாங்க நான் வந்து இந்த செய்தியை காட்டேன், உள்ளுக்குள்ள எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
உங்களை முத்திரை போட்டுட்டாருன்னு அர்த்தம். ஆமென். உங்க வீட்டுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி அவர் போயிருப்பாரு உங்க வீட்டை க்ளீன் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல வேண்டாம், ஐயா என் வீட்டுல வந்து க்ளீன் பண்ணுங்க, ஐயா இந்த ஈசான மூலையில இருந்து ஒரு பேய் வருது அதை சரி பண்ணுங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது அவரை நம்புவது. அவர் செய்ய வேண்டியது உங்க பாளையத்தை சுத்தம் பண்ணுவாரு, உங்க சரீரத்தை சுத்தம் பண்ணுவாரு, உங்களுக்கு தைரியத்தை என்ன செய்வாரு கொடுப்பாரு. ஆனா அங்கிட்டாக திரும்பிட்டீங்கன்னா இங்கிட்டு பின்னாடி வச்ச பொருள்லாம் உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்போ உங்க மனக்கண் உங்கள் சரீரத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கறத விட்டுட்டு இந்த இயேசுவை நம்பினதுனால உங்க ஆவியில என்ன நடந்திருக்குன்னு உங்க ஆத்மா பார்க்கும்போது தைரியம் வரும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, அவே ஃப்ரம் ஹோமா இல்ல டுவர்ட்ஸ் ஹோமா இல்ல அவே ஃப்ரம் லாடா இல்ல டுவர்ட்ஸ் லாடா. தேவன்ட்ட போனா என்ன, இந்த சரீரத்துல இருந்தா என்ன? ஏன் சரீரத்தில் இருக்கும்போது அவர் என்னவா இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறாரு. இதை விட்டுட்டு சரீரத்தை விட்டு போனீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க அவரோட. அப்ப ரெண்டு நிகழ்வும் என்ன நிகழ்வு தான், ஒரே நிகழ்வு தான். அப்போ உங்களை ஆசை வார்த்தை காட்டுறதுக்கு பிசாச நீங்க அனுமதிக்கவே கூடாது. செத்தா பரலாம் போனோம், செத்தா பரலாம் போனோம், அதுக்கு நீ என்ன செய்ய ஆயத்தம் ஆகு. ஆயத்தம் ஆவது உங்கள் வேலை அல்ல. ஆயத்த வேலைகளை பார்ப்பதும் அதற்கு உங்களை விட்டு கொடுப்பதும் தான் உங்கள் வேலை. நீங்க சபை கூடி வருதுல என்ன செய்யக்கூடாது, விட கூடாது. ஏன் விடக்கூடாது? என்கிட்ட இருக்கிற குறை எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி சபைக்கு ஒழுங்காக வந்துக்கிட்டு இருந்தால் பக்கத்தில் உள்ளவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் ஆவியில் ஒரு புத்தி சொல்லுவான், அதை நம்ம கேட்கணும். அதை கேட்கணும். நான் 10 வருஷம் ஆகிறேன், இவன் என்ன சொல்கிறது சொல்ல. ஆணைக்கு அடி சறுக்கும். எல்லாரும் எதில் தான் இருக்கிறோம், பாடியில தான் இருக்கும். அப்போ மிஸ்டேக்குன்னு ஒன்று வரும்போது தான் சகோதரன் சகோதரி என்ன செய்யணும், வேணும். அதுக்கு தான் அந்த நிகழ்வெல்லாம் என்ன செய்கிறார் ஆண்டவர் கொடுக்கிறாரு. தேவன்கிட்ட போய் வீராப்பா இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் சகோதரர்களோட என்ன செய்யணும், ஒருமித்து வாழ தெரியணும், பழகணும். ஒரு சகோதரனுக்கு ஒரு திறமை இருக்கும், இன்னொரு சகோதரனுக்கு இன்னொரு திறமை இருக்கும். இப்போதைக்கு அந்த திறமை தேவைங்கிறதுக்காக இந்த திறமைய டிஸ்பைஸ் பண்ணக்கூடாது. அடுத்து சீன் மாறும்போது அந்த திறமை. அபிஷேகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் விசுவாசம் வண்டி வண்டியாக வரும். அபிஷேகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் மரணமா உயிர்த்தெழுதலா இல்லை எப்போதும் அவர் என் கூட இருக்கிறாரு. அவர் நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி நிற்கப்படும் போது என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லையா, இப்பவும் அவர் தான் இணைஞ்சிக்கிட்டு இருக்காரு இல்லையா நடத்திக்கிட்டு. அப்போ அவரே தான் அவருக்கு தீர்ப்பு சொல்லணும். அதனால் எனக்கு பண்ணும் வேவாயம் இல்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு நெருக்கி ஏவுகிறது. இதெல்லாம் என்ன செய்யும், உங்களுக்கு உணர முடியும். உணர முடியலன்னா என்ன அர்த்தம், ஆன்மா எதை பார்த்து இருக்குது, சரீரத்தை பார்த்து. ஆன்மா எதை பார்த்து இல்லை, ஆவியை பார்த்து இல்லை. இல்லை. அப்போ ஒரு ஆவி பலம் அடையணும் அப்படின்னா, அவன் ஆவி பலகீனப்பட்டிருக்கிறான் அப்படின்னா இன்னொரு ஆவி அவனுக்கு கமாண்டிங் கொடுக்குது, உனக்கு படிக்க முடியாது, நீ ஃபெயில் ஆயிடுவ, நீ வேற கோர்ஸ் எடு, யூ ஆர் நாட் எலிஜிபிள், யூ ஆர் அக்லி. அன்கிளீன் ஸ்பிரிட் உங்களை உங்களுக்குள்ளேயோ உங்களை சுற்றியோ வந்துருச்சு அப்படின்னா உங்களையும் இன்னொரு ஆளையும் என்ன செய்யாது, கம்பேர் பண்ணி உன் தோல் கருப்பாக இருக்கு பாரு, அவள் பாரு எப்படி சிகப்பாக இருக்கா, நீலாம் இது இருக்கிறதுக்கு பதிலாக ஆப்பிரிக்காவுக்கு இணைஞ்சிடலாம், போயிடலாம், அங்கே தான் எல்லாம் எப்படி இருப்பாங்க, உன்னோட கருப்பா இருப்பாங்க, இங்கே போய் வந்திருக்கிய எல்லாம் சிகப்பியாலாம் அலையிறா, உனக்கு எங்கே கல்யாணம். தோல் கம்பாரிசன். அப்புறம் படிப்பு கம்பாரிசன், படிப்பு. அப்புறம்
இன்னொரு 2-3 குடும்பம் சண்டையே இல்லாமல் இருக்கிறத பார்க்க வைப்பான் அந்த அன்கிளீன். அவங்க எல்லாம் பாரு மகிழ்ச்சியாக இருக்காங்க, உனக்கு மட்டும்தான் என்னது. அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டான், இப்போ நீயே போடுற. இன்னும் 4 வருஷம் கழிச்சு நீ என்ன செய்ய மாட்டா? இந்த அறிவு வராது, சொல்லித்தர மாட்டான். பிசாசு என்ன சொல்லுவான், அன்கிளீன் வந்தான்ல அவன் மிஸ்டர் கிளீனாக நீ நிற்க முடியலங்கிறத அவன் காட்டிக்கிட்டே. ஆனால் அபிஷேகத்தை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது அப்படின்னு என்ன செய்வீங்க? யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நீங்களே என்ன செய்வீங்க? யாரும் உங்களை ஆறுதல் படுத்த ஆள் தேவையில்லை. தேவன் உங்களுக்கு போதுமானவர். பரிசுத்த ஆவியானவர் என்கிற தேற்றரவாளன் உங்களை தேற்றி 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 வைப்பார். அது லட்சம் மனுஷன் உங்களை தாங்கினாலும் ஆவியானவர் தேற்றுகிற மாதிரி ஒரு வயலும் எழுஞ்சிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த கோயில்பட்டியில் உள்ள 3.5 லட்சம் சொந்தக்காரன் காலை கையை பிடிச்சாலும் ஆவியானவர் ஒரு செகண்ட்ல உங்களை அப்படி பூம் பண்ணி தூக்குவார் பாருங்க, அத மாதிரி தூக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. Always you will depend upon the anointing of the Holy Spirit is lifting you up. இப்போ ஒரு கழுகு இருக்குது. கழுகு பறவைகள்ல தேவன் தனக்கு உருவகமாக எடுத்துக்கொண்டது பறவை. பிசாசு பாம்பு. பிசாசு இந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னா, பாம்பை கொல்லணும் அப்படின்னா பாம்பு கூட என்ன பண்ணாதான்? சண்டை போடா. இட் வில் கம் அண்ட் லிஃப்ட் அப் 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 லெவல் மேலே 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 போக பாம்போட பாடி தரையில் இருக்கும்போது தான் பேலன்ஸ்டாக இருக்கும். அதை தூக்க 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 அந்த பாடியில் உள்ள ஈக்லிபிரியம் பேலன்ஸ் லாஸ் ஆகி மேலே போக போக அதுவே மூச்சு விட முடியாமல் என்னாய் போயிடும், என்னாய் போயிடும், என்னாய் போயிடும். உங்கள் ஹோலி கோஸ்ட் அப்படிதான் உங்களை தூக்குவார் 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 தூக்குவார். நீங்கள் பாம்பை பார்ப்பீங்க, செக் பண்ணி பல்ஸ் பார்த்து தான் பாம்பு உயிரோடு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் ரெல்மை மாற்ற மாட்டேங்கிறீங்க. உங்கள் ரெல்மை அது தரையோடு நின்று அது கூட என்ன பண்ணீங்க? அது என்ன செய்யுது? உஷ் உஷ் உஷ்ங்குது. நீங்கள் என்ன செய்யணும்? கபான் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யணும்? சர்றன்னு யாருக்கு வந்துடணும். அல்லேலூயா. Holy Spirit is a moving here. He will lift you up. அங்க பிசாசு உங்களோட சண்டையிடவே, நீங்க கூப்பிட்டாலும் அவனால எந்திரிச்சு நிக்கவே. நீங்க தான் என்ன செய்யணும்? உஃப்னு ஊதி உயிரோட வந்து வாடா. அவன் சொல்லுவான் இங்க வேறு இங்கெல்லாம் நினைச்ச முடியாது சண்டை. கீழே வந்தா நான் என்ன செய்வேன்? எப்பா நீ கீழே வரவ என்னைய உன்னதங்கள்ல இணைஞ்சிருக்காரு, நான் என்ன செய்ய முடியாது கீழே. ஏன் ராஜரீகத்தை நான் விட முடியாது. நீ வேணா மேல வா. எங்க வர? வந்தா செத்து போயிடுவான்ல, வரவே முடியாது. நீங்க கூப்பிடலாம் வா அப்படின்னுங்க. அவன் நினைச்சுவான் அப்படின்மா, நீங்க மேல வா. இப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அவனை பெம்போசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களை காற்று மண்டலத்திலே மிதக்க வைக்கிற அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை சுமந்து செல்லுகிற அபிஷேகம், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறக்க வைக்கிற அபிஷேகம். உடனே ஒரு ரெக்கை வச்சு இப்படி ஆட்டி ஆட்டி பறக்கணும்னு நினைக்காதீங்க. கழுகு அப்படிலாம் என்ன செய்யாது, பறக்காது. கழுகு என்ன செய்யும்? அடுத்தடுத்த ரல்முக்கு ஏர் ப்ரெஷர் அப்படியே மெயின்டைன் பண்ணி நோகாம மேலே போயிடும். ஒரு லெவலுக்கு மேலே இறகு அடித்து பறக்கிற பறவையெல்லாம் என்ன செய்ய முடியாது, போக. அத மாதிரி தான் அபிஷேகம் வந்துருச்சுன்னா நோகாம என்ன செய்யலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரசங்கம் நோகாம வரும்,
விடுவதில் நோகாமல் வரும். யாரும் உங்களை நோக வைக்கவும் முடியாது. தேவன் ஒரு ஆளை அழைச்சாருன்னா அவரை வெறுமையாக அனுப்பிக்க மாட்டார், விட மாட்டாரு. நீங்கள் போய் ஒரு வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கும்போது தேங்காய் பழத்தட்டில் எல்லாம் வச்சு இப்படி கொடுத்தீங்கன்னா, புத்திசாலியான பொம்பளையாக இருந்துச்சுன்னா, நல்ல பொம்பளையாக இருந்தான்னா, நாகரிகம் தெரிஞ்ச பொம்பளையாக இருந்தான்னா, குடும்ப பொம்பளையாக இருந்தான்னா, அந்த தட்டை வாங்கிட்டு போய் அதில் 2 ஸ்வீட் எடுத்து ஒன்றுமே இல்லைன்னா ஒரு வெள்ளைக்கட்டியாவது வச்சு திருப்பி என்ன செய்வா. ஏன் வெறுங்கையா என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? தாம்பாளத்தை வெறுமனையாக என்ன செய்யக்கூடாது? அப்படின்னா நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் என்ன செய்ய மாட்டோம் வெறுமையாக. அதே மாதிரி இயேசுநாதர் வெறுமையாக உங்களை அனுப்புறதே பிறகு என்ன உங்களுக்கு தொல்லை? அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் பார்க்கத்தான் வேணும். உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லை நீங்கள் கேட்கத்தான் வேணும். நீங்கள் தான் உலகம் உங்களை இழுக்குது பாருங்க. அந்த அக்கா உங்களை என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா அப்படின்னு பத்திரகாளி அப்படி மாறுறது, கண்ணில் அப்படியே கண்ணீர் வட்டிய தலையை விரிகோளமாக ஆக்கி மாறுது. என்ன அப்படித்தானே சொன்னாங்க? ரொம்ப நல்லது, அவங்கள வாழ்த்தினேன்னு போய் சொல்லுங்க, போங்க, முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அபிஷேக நாதரும் உங்களுக்குள்ளே இருக்கும் வரை உங்கள் நரலோகம் உங்களுக்கு பாதபடி, உங்கள் சாத்தான் உங்கள் காலின் கீழே. ஆமென். நான் சொல்லவில்லை. ரோமர் 16:20 பவுலடியார் ரோம திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, வாழ்த்தும் போது சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் தலையின் மேல் வைப்பாராக. அப்படி சொல்லல, காலின் கீழே. நீங்க சும்மா காலை வச்சா போதும், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் டபார்னு மின்னல் மாதிரி வேலை செய்யும். உங்களை அறியாம மிதிச்சுட்டு, ஐயோ நான் மிதிக்கணும்னு நினைக்கல, பாம்பை மிதிச்சிட்டேன் நீங்க சொல்லிட்டு அலைவீங்க, ஆனா மிதிச்சிருவீங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்துல மிதிச்சிட்டேன், பாம்பு என்ன ஆயிடுச்சு, மண்டே பாட்டுருச்சு. ஏய், பயத்துல மிதிச்சா அது கொத்திலடா இருக்கும், தெரியல, பயந்துதான் என்ன செஞ்சேன், ஆனா பாம்பு செத்து போச்சு, பால் ஊத்தி அடக்கம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏய், நீ பயந்தா கூட அவன் செத்து போயிடுவான். அப்பேற்பட்ட அபிஷேகத்தை உள்ள பேக் பண்ணி வச்சிருக்கிறார். Look it upon your anointing, emphasize your anointing, speak upon your anointing. பேசுங்க, அதை பத்தி என்ன செய்யுங்க. ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்னு சொல்லி உங்களை பயமுறுத்துற சூழ்நிலை கிட்ட பேசுங்க. நீங்க எவ்வளோக்கெவ்வளோ பேச ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அபிஷேக மண்டலம் உங்க வீட்டை மூடும். தரித்திரிய மண்டலம் தரிகட்டு ஓடும். மூதேவிகள் 3 வழிகளில் ஓடி போவார்கள், சீதேவிகள் 7 வழிகளில் உள்ளே புகுந்து வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சூடம் உங்களை பாதுகாக்கிறது இல்லை, அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்துக்கு பேரு அக்கினி அபிஷேகம். நீங்க சூடத்தை வைக்கிறீங்கல்ல, அக்கினி, அது இட் இஸ் எ சிம்பல். ஆனா என்ன பண்றீங்க, அந்த சூடத்து மேல நீங்க என்ன பண்றீங்க, காதல் ஒழுகிறீர்கள், நம்பிக்கை வைக்கிறீர்கள். அதனால ஆண்டவர் எதுக்கு சூடத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க, செலவு பார்க்குது, நம்ம வியாபாரத்துக்கு வேற ஆப்பு வைக்கிறாரு. சூட நான் அக்கினிய உனக்கு உள்ள அச்சிரண்டா. ஹல்லேலூயா. See your அக்கினி. நைட் இனிமேல் தூங்குறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே உள்ள அக்கினி இருக்கிறதா சோதர ஆண்டவரே, எனக்கு சூட அக்கினி தேவையில்லை ஆண்டவரே சொல்லுங்க. சூட அக்கினியை இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆண்டவரே, இப்போ உள்ளுக்குள்ள சூடான அக்கினி இருக்கிறதுக்காக சோதரம் ஆண்டவரே. சாமி அக்னியா அப்படி இறங்கி வந்தாரு, உடனே அக்னி என்ன ஆக்கிட்டான், சாமியா
அல்லேலூயா. ஹalleluya. உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க பழகுங்கள். தைரியம் வரும். Unlimited courage will manifest through your word, through your action. Everybody will give a reaction. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ரஜினிகாந்த் வந்து எப்படின்னாருன்னா 40 பேர் அப்படி டம்டமான்னு விழுவான்ல, அது சினிமாவில் போய். ஆனால் அபிஷேகம் மெய்யி. நீங்கள் சும்மா மூக்க சிந்து விழுவீங்க, அதுக்கு காரணமான பொத்து பொத்துன்னு நினைச்சோம். அங்கே நீங்கள் இப்படி பார்ப்பீங்க, என்ன ஏதோ அவர் பார்த்தாரு, அவர் பார்த்ததுலேருந்து தான் நான் எப்படி ஆயிட்டேன், நான் வியாதியா. அதுகளே என்னவாது நினச்சி குழியை தோண்டி அதுவே நெஞ்சுக்கிடும். உங்களுக்கு வேலையே. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? டெய்லி இப்படி பார்க்குறீங்களே, சிவி சிங்காரிச்சு இப்படி 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 கண்ணாடியில், அது மாதிரி உங்கள் அபிஷேகத்தை நெஞ்சுக்கோங்க. அதை பற்றி பேசுங்க.